திருமாவளவனுடைய ஐடியா என்ன அப்படின்னா தாவேக்காவே ஆதரித்தாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். ஆனால் அந்த முடிவு நானாக எடுத்ததல்ல, திமுகவே என்னிடம் திணித்த முடிவுன்னு அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு பாக்குறேன். தாவேக்கா கூட்டணி இடம்பெறணும் அப்படின்னா நாங்க தாவேக்கா கூட்டணி இடம்பெறணும் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு இத்தனை ட்விஸ்ட், இப்படி அப்படி அப்படி இப்படி? என்னதான் திருமாவுக்கு பிரச்சனை? அந்த கட்சிக்குள்ளேயே திமுகவை ஆதரிக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு செட் ஒண்ணு இருந்துட்டு அந்த குரூப்புக்கு திமுக விட்டு வெளியில வந்தது அப்படிங்கறது அறவே பிடிக்கல. அதே நேரத்துல இன்னும் ஒரு சிலருக்கு நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆசை. திருமாவளவனுக்கு என்ன இன்னொரு சிக்கல்னா, அவர் தான் அந்த கட்சியுடைய தலைவர். தெரியாதனமா அவர் எம்பி ஆகி தொலைச்சிட்டனால இப்ப அவருக்கு அமைச்சர் பதவி இல்லாமல் போச்சு. இப்ப வன்னியரசு அமைச்சராகி விட்டார், தலைவராக இருக்கிற திருமா வெறும் எம்பியாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு இன்ஃபுளுன்சியல் பர்சனா கட்சிக்குள்ள திருமாவை காட்டிலும் வன்னியரசு வளர்ந்து கொண்டிருக்கிறார். இது கட்சியில திருமாவளவனுடைய தலைமைத்துவத்துக்கு விடப்பட்டிருக்க சவால். இப்படி திருமாவளவன் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார், ஒரு கணக்கு போட்டு இருக்கிறார். ஆனால் திருமாவளவன் ஆசைப்பட்டாலும் அமைச்சராக முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, ஏதாவது ஒரு இடத்துல இடைத்தேர்தலை எங்கேயாவது போட்டியிட்டு ஆயிடலாமா அப்படின்னா அதுக்கு விஜய் சம்மதிக்கணும். அதனாலதான் அங்கங்க யாராவது கிளப்பி விட்டு தாவேக அரசில் துணை முதல்வராக திருமாவளவனை கொண்டு வர வேண்டும் அப்படிலாம் பேச வைக்கிறது. இப்போ வன்னியரசுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா மினிஸ்டரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். எப்படி மினிஸ்டரா இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியும்? வன்னியரசு கேட்பாரா? அப்படின்னா இந்த அரசுக்கு கொடுக்கிற ஆதரவை வித்ரா பண்ணணும். வித்ரா பண்ணா எங்க போவீங்க? டிஎம்கே பக்கம் போகணும். ஆனால் டிஎம்கே இவங்கள்ட்ட இருந்து ஆளை தூக்குறாங்க. என்ன பண்றது எப்படின்னே தெரியல. எந்த இடத்துல அவருடைய எந்த கால் பதிந்து இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. மற்றவங்களுக்கு புரியலைன்னா பரவாயில்ல, திருமாவளவனுக்காக அது புரிந்திருக்க வேண்டும். அவருக்கும் புரியவில்லை என்பதுதான் சோகத்திலும் சோகம்.